இட்ஸ் டியூஸ்டே ரொட்டீன். அன்றைக்கி மதியானம் வந்து முட்டை தொக்கு தான் பண்ணியிருந்தேன், உடச்சி ஊற்றி வைக்கிற முட்டை தொக்கு. இந்த ரெசிபி ஆல்ரெடி நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு வந்து எக் ரைஸ் தான் பண்ணியிருந்தேன், எந்த காயும் போடாமல் எக் ஸ்க்ராம்பிள் மாதிரி பண்ணிவிட்டு அதில் மிளகுத்தூள் கொஞ்சம் தூக்கில் ஆட் பண்ணிவிட்டு நெய் கடைசியாக விட்டு ரைஸை கிண்டி எடுத்திங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி தான் நான் எப்பவுமே பாப்பாவுக்கு பண்ணி கொடுப்பேன். அதனால பாப்பாவுக்கும் அவளுக்கும் பண்ணி கொடுத்தேன். 2 பேரும் நல்லா சாப்பிட்டாங்க, நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நானும் போட்டு சாப்பிட்டுட்டு அவங்க சாப்பிட்டு கம்பெனிக்கு போயிட்டாங்க. லைட்டாக அப்படியே கொஞ்சம் நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மாவுக்கு ஊற போட்டிருந்தேன், அதை அரைக்கலான்னு சொல்லிட்டு அரைக்கிறதுக்கு வந்துட்டேன். சித்தி வீட்டில் 2 நாள் இருந்ததுனால எனக்கு எந்த வேலையுமே பெருசாக பார்க்க பிடிக்கல. சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே பேசிகிட்டே இருந்துட்டோம். அப்புறம் 2 நாளில் ஊருக்கு போயிடுவாங்கன்ட்டு அவங்கள்ட்ட பேசிகிட்டே இருந்துகிட்டு இருந்தேன். அதனால் பெருசாக வேறு எதுவும் பார்க்கல. அதனால் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக கிச்சன் மேலே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இன்றைக்கி முடித்தேன். அப்புறம் அடுப்பு கழுவி 2 நாள் ஆச்சு, அதையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஒரு வழியாக மாவையும் அரைச்சி முடிச்சுட்டு பிள்ளைங்களுக்குலாம் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு அவங்க வந்து சாயந்தரம் டீ குடிக்க மாட்டாங்க. நான் மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டு குடித்தாச்சு.